அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் அனைவரும் எதிர்பார்த்திருந்த 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தின் முதல் அபிஜித் நட்சத்திரமானது வந்தாச்சுங்க. அன்னைக்கு வரக்கூடிய அந்த மோஸ்ட் ஆஃப் 24 நிமிடங்கள் மட்டும் நம்ம கேட்டதை தரக்கூடிய அந்த பொன்னான நேரத்தை மட்டும் யாருமே தவற விட்டுடாதீங்க. வாங்க அது எப்போ வருகின்றது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நட்சத்திரங்கள் மொத்தம் 27 என்றும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாளில் வரும் என்றும் 24 மணி நேரம் அந்த நட்சத்திரத்திற்கு இருக்கும் என்றும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அது மிகவும் சூட்சமான நேரம். அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரமாக திகழ்வதுதான் 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம். இது திருவோண நட்சத்திரம் வருவதற்கு முன்பாக வரக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் யாரு என்ன கேட்டாலும் கேட்டது கிடைக்கும் என்றும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்துல வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இதையும் பலர் தீய செயல்களுக்கு பயன்படுத்தியதால் இந்த பூமி அழியக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதனால கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல அந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஒளித்து வைத்து விட்டார். இருந்தாலும் திருவோண நட்சத்திரமும் பிறப்பதற்கு முன்பாக 24 நிமிடங்கள் மட்டும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருக்கும். அந்த 24 நிமிடங்கள் நாம் நியாயமான வேண்டுதலுக்கான கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்தோ இல்லைன்னா பெருமாளை நினைத்தோ வழிபாடு செஞ்சோம்னா நாம் கேட்ட வரம் கிடைக்கும். சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரமானது வரும். அந்த வகையில இந்த தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் 19/1/2026ஆம் தேதி வருகிறது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை. அதாவது பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் என்பது வேற, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேற. அதாவது அபிஜித் முகூர்த்தம் தினந்தோறும் மதியம் 11:45 மணி முதல் 12:15 மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லுவோம். தினந்தோறும் இந்த டைம்ல கூட நம்முடைய வேண்டுதலை நம்ம பிரபஞ்சத்திடம் சொன்னோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்த நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம். அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தை மாதம் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 19 அன்று ஒரு குறிப்பிட்ட 24 நிமிடங்கள் இருக்கு. ஜனவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நண்பகல் பார்த்தீங்கன்னா 11:41 ஆரம்பிச்சு 12:06 வரை இருக்கின்றது. இந்த நேரத்துல நம்ம பூஜை அறையில விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். அதற்கு முதலில் உங்க வீட்டு பூஜை அறையெல்லாம் முந்தின நாளே ஞாயிற்றுக்கிழமையில சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. அதற்கு உங்க வீட்டில் பெருமாள் படமோ இல்லைன்னா கிருஷ்ணர் படமோ இருந்தால் அதற்கு துளசி வைத்து ஏதாவது வாசனை பூக்கள் வைத்து இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு விடுங்க. 2 தீபங்கள் ஏற்றி வைங்க. அதுவும் மண் அகல் விளக்காய் இருந்தால் மிகவும் சிறந்தது. 2 அகல் விளக்கு எடுத்து நெய் தீபம் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமா ஏதாவது கற்கண்டு, பேரிச்சம்பழம் இல்லைன்னா 2 வாழைப்பழம் இப்படி ஏதாவது ஒன்றை நீங்க நெய்வேத்தியமா வைத்து வழிபாடு செய்யுங்க. அதற்கு அப்புறமா அந்த விளக்கின் முன்பே அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்க. அதுவும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாகத்தான் வைக்க வேண்டும். இல்லை என்றால் மாற்றி மாற்றி நீங்க பிரார்த்தனை செய்யும் போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதுவும் விளக்குக்கு முன்பு அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்க. நல்ல வேலை கிடைக்கணும், நோய் நொடி தீரணும், பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், கடன்கள் எல்லாம் சீக்கிரம் அடையணும் என்று
வேண்டுதலை வைத்தாலும் சரி, நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதற்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அபிஜித்தாக மாந்திர அபாஜிதாம்பர நட்சத்திரநாம் நாத தீய ஜோதிநாம் நலங்காதர பவதாரண சிவசய விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இப்ப நல்ல வேலை கிடைக்கணும்னா ஹனுமன் மந்திரம், கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம், பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரர் மந்திரம். இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் வைக்கலாம். இல்லைன்னா கூட உங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். இல்லைன்னா இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தையும் நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இதனால எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. ஆக மொத்தத்துல இந்த 24 நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒருநிலைப்பட வேண்டும். இந்த 24 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப அவசியம். நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நம்பிக்கை இல்லாம நாம என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. அதனால நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அப்படியே நமது சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.